கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த தேர்தல் 2000க்கும் 2500 ரூபாய்க்கும் தான் போட்டின்னு சீமான் சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 2000க்கும் 2500க்கும் தான் இந்த போட்டியே. இப்ப அவர் எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு எனக்கு தெரியல. அவர் எதுக்கு, அவருக்கு எப்போ என்னைக்கு அவர்கிட்ட இந்த மண்ணை கொடுக்க போறாங்க? யார் கொடுக்க போறா? இந்த மண் எனக்கு வரட்டும், இந்த மண் எனக்கு வரட்டும்னு இருக்காரு. சரி, அவரு ஒரு 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 ஆசையில ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு எதார்த்தம் புரியல, நிலவரம் புரியல. அதுக்கும் போட்டி வர்றதுக்குன்னு ஆளுங்க வந்துடுறாங்க. 204 தொகுதிக்கு ஆள் வந்துடுறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆளை மாத்திட்டு தான் இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் தான் திரும்ப போட்டி வர்றாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளை மாத்திட்டே இருக்காரு. மாத்திட்டு சில பேர் என்ன செய்றாங்க, ஒரு ஜாலி டைப்ல போட்டி விட்டு ஒரு 20 நாளைக்கு வந்து நாடக நடிகரா ஒரு அரசனா வேஷம் போடுறதுக்காக வந்துடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவர் கலங்கான்றன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அதை விட்டு அவர் சும்மா சொல்லுவார். ஆனா அவர் சொல்ற இந்த திட்டங்கள்லாம் பொதுமக்களுக்கு ரொம்ப கவர்ற மாதிரி பேசுறாருல. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் நான் அரசு வேலை கொடுப்பேன், இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன், இந்த மக்கள் எனக்காக தான் இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டை நான் மட்டும்தான். ஆடு மாடு மேய்க்கிறவனுக்குலாம் அரசு வேலை கொடுப்பதுன்னு சொல்றது சீமான் சொன்னார்னா, எங்கள் எடப்பாடி என்ன சொல்லுமா, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கூட கல்வி அறிவை கொடுப்பேன். ஒருத்தனை ஆடு மாடு மேய்ச்சா கூட அவனை படிக்க வச்சு அவனை பட்டதாரி ஆக்குன்னு சொல்ற அறிவாளியா, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு எனக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க அறிவாளியா? நீங்க படிச்சா தானே வேலைக்கு போக முடியும். அதுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கல்வி தகுதி இருக்குல்ல. அந்த கல்வி தகுதி வரணும்ல. கல்வி தகுதி இல்லாம 5ஆம் கிளாஸ் முடிச்சவனுக்கு அரசாங்கத்துல போய் கலெக்டர் சூப்பர்வைசர் வேலை போட்டு தர முடியுமா? அப்ப அவனுக்கு கல்வி அறிவை கொடுப்பேன்னு சொல்லணும். அவரு அது தவறு. அவர்லாம் சும்மா அது நாடகத்துக்காக போடுற வேஷம். கமலஹாசன் சொல்றாரு, நம்மளாம் மீண்டும் சிஎம்னு சொல்ற அளவுக்கு ஸ்டாலின் தான் இருப்பாரு, நம்ம எல்லாரும் அவரை தான் சிஎம்னு சொல்ல போறோம், நான் இந்த தேர்தலில் போட்டியிடாம போறதுக்கு இது என்னோட கடமைன்னு சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? வேற அவர் என்ன சொல்லுவாரு? அதை தாண்டி கமலஹாசன் என்ன சொல்ல முடியும்? அவர் அப்படித்தான் சொல்லணும். அவருக்கு 2 சீட்டு தரேன்னாங்க, 2ஐயும் உதயசூரியன் நிக்க சொன்னாங்க. என்ன அவமானம். நிக்காட்டா 2 நாள் பேசுவாங்க, விட்டு கொடுத்தோம்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு போயிடலாம் சொல்லி விட்டாரு. நான் சித்தரிக்கப்பட்ட ரவுடி, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் ஒரிஜினல் ரவுடின்னு கருணா சொல்றாரு. இந்த கூவத்தூர் விவகாரத்தெல்லாம் வச்சு பேசும்போது இதை எப்படி பாக்குறீங்க? நான் சித்தரிக்கப்பட்ட ரவுடி, ஆனா ஒரிஜினல் ரவுடி எடப்பாடி பழனிசாமி தான். அரசியல்ல அது எதிர்முகாமுக்கு போயாச்சுன்னா இப்படி போன்ற ஒரு சில பேச்சுக்கள்லாம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் கண்டுக்கிறாம போறதுதான் எடப்பாடியுடைய தார்மீக கடமை. அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாட்டார், நாங்களும் அதை கண்டுக்கிற மாட்டோம். கருணா சொல்வதை அவர் சிரிப்பு நடிகர், அவர் சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவுதான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.